ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அப்படி எந்த ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிடின்ற ஹோட்டலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 8 பேராக போயிட்டுருக்கோம். எப்போவுமே 10 பேர் 11 பேர் போவோம். இன்றைக்கி 2-3 பேர் ஊருக்கு போயிருக்கிறதுனால ஸோ அவங்க யாருமே வரலை எங்கள் கேங்கில். நாங்கள் வெறும் 8 பேர் தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாலுக்கு போகலாம், அதாவது படம் பார்க்க போகலாம், குட் பேட் அக்லி படம் பார்க்க போகலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்களும் சரி போகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிவிட்டு குரூப்பில் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தால் டக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் வந்து பார்ட்னராக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாளைக்கு காலையில் போய்க்கலாம், நைட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கேயும் போகலன்னா கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு தான் சரி ஹோட்டலுக்கு போகலாம், என்ஜிடி ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த என்ஜிடி ஹோட்டலுக்கு வந்தோம். சரி உள்ளே போங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்ட்டு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன். நீ முன்னால் போ அப்படி இல்லை நீங்கள் முன்னால் போங்க, நான் உங்களுக்கு பின்னால் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்களை முன்னால் அனுப்பிட்டு நான் பின்னால் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையை கழுவிட்டு போய் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட உட்காந்தோடனே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் யாருமே ஆர்டர் பண்ணாமல் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் ஒரு மாடலில் கையை தூக்கிட்டு எனக்கு போஸ்ட் கொடுக்குறான் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி அதுக்கப்புறம் சரி ஆர்டர் பண்ணுங்கன்னு எல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணதெல்லாம் வர விட்டு ஸோ நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறமா சரி எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சோன்னே எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சதே ஒரு வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதையும் வீடியோ எடுக்க வச்சு சரி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே ஒருத்தன் பீடா கேட்குறான். பீடா கேன்ட்ட காசில் நீ வாங்கிக்கோனே இப்போ ஒருத்தன் மட்டும் வாங்கி சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். சரி வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸோ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அடுத்து நம்ம சேனலில் என்ன போடலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.